ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் எடுத்து வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்கூட்டர் தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ யமஹாலேருந்து பார்த்தீங்கன்னா ARX 155cc தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரோட சைட் லுக்கு. ஸோ பார்க்குறது எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது R15 MT15 கொடுத்து அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 15 bhp பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த செட்டப்லாம் பாருங்களேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் லிக்விட் கூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் யமஹாவில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இன்ஜினு. அண்ட் ஃப்ரண்ட் லுக் வந்துடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதான் லுக்கு ஃப்ரண்ட்டில். ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட சேலுக்காக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்கும் இந்த ஸ்கூட்டர் வேணும்னா ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், யார் காண்டாக்ட் பண்ணலாம், ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED TRS பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெயில் அடிக்குது தெரியுதான்னு தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS வந்துடுது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தாங்க வருது. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லுக்ஸ் இதுதாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் சீட் கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறந்து காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பக்காவாக புதுசாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 155 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மினி ஸ்கூட்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக மினி பைக்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு பவர் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் MT15 அண்ட் R15. ஸோ டார்க்கில் பார்த்தீங்கன்னா கிங்குனே சொல்லலாம் MT15. அண்ட் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா கிங்குன்னு சொல்லலாம் R15. ஸோ 155cc எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது உங்களுக்கே தெரியும். அந்த இன்ஜினை கொண்டு வந்து ஒரு ஸ்கூட்டரில் கொடுத்தா எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைடு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருந்தால. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன். ஸோ உங்களுக்கு R15 version 3 கொடுத்த அதே டயர் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா டயர் என்னடா இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தேன். அதான் சொல்கிறேங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக். ஸோ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செட் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மைலேஜ் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா 155cc கொடுத்துருக்கானே எவ்வளோடா மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடித்து ஓட்டினீங்கன்னா மோஸ்ட்லி 35 மேலே தருங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தாங்க லுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் பைப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அண்ட் மர்காஜ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பைக் வந்து செகண்ட் ஓனருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது. ஸோ இப்போ யாராவது வாங்க போகிறீங்கன்னா தேர்ட் ஓனரில் வந்துடும். அண்ட் ரைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எப்படிங்கிறத சொல்கிறேன். வாங்க அப்படியே ரைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார் இருக்குது. ஸோ பைக் ஸ்டார்ட்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஆஃப் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா சீட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு சிங்கிள் ப்ரெஸ் தாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ். என்னோடய ஒரு ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு 1 வீக்ஸ்க்கு ஒரு 3 ஷர்ட் ஒரு 4 பேண்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் அதில் வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுங்கிறது இருக்குங்க. ஏகப்பட்ட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் எங்கடா பெட்ரோல் போடுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா கேட்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, க்ளோஸ் ஆகிட்டாப்பில். நான் பார்த்தீங்கன்னா ஃபியூயலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபியூயல், இது பார்த்தீங்கன்னா சீட். ஸோ ஃபியூயல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கான இடம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் உங்களுக்கு இதுவும் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாமே R15 கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாரனுமே ரொம்ப மைன்யூட்டாக நல்லா இருக்குது. செல்ஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நல்ல லிவர்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெனுவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சுவிச்சஸ் பாஸ் சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
எவ்வளோ ஓடி இருக்குது? ஓடோ பார்த்தீங்கன்னா 16,900. ஸோ ஓகே, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 17,000 வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, ப்ளூ கலரில் கொடுத்துட்டாங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு கேமராவில் தெரியுதாங்கிறது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க, அண்ட் ஆர்பிஎம் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்துடுது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடுது. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் எக்கோ மைலேஜ் எவ்வளோ தருங்கிறது போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி அப்புறம் என்னென்னமோ வருதுங்க. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது. அண்ட் பவர் தான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். எடுத்துகிட்டு போவோம் கைஸ். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூட்டரை ஓட்டுறேன். அண்ட் 150cc பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஓட்டினதே கிடையாது, ஸ்கூட்டரை சொல்கிறேன். ஸோ அதனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ ஸ்பீட் போகுது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ கோர். ஸோ Yamaha ப்ளூ கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போவோமா? தலைவன் பார்த்தீங்கன்னா சீர்ராப்பில் ஹைவேஸ் போயிடும் கைஸ். ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக த்ராட்டில் பண்ணி காமிக்கிறேன். 47, 45 போயிட்டுருக்கு. 65, 70 அதுக்குள்ளே பிரேக்கிங் பார்த்துக்கோங்க, பக்காவான பிரேக்கிங் பாருங்க. வா, அடித்தா அசால்ட்டாக நிற்பாப்பில். ஓகே, ஹைவேஸ் வந்துட்டோம். ஸோ எங்கேப்பெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ரைட் சேஃப் கைஸ். கமான் மேன். ஸோ உங்களுக்கு லெக்லாம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த 2 சைடும் கொடுத்துட்றாங்க. விண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கறது தப்பு இல்லையே. நீங்கள் ஒரு காருக்கு போட்டி போட்டு இந்த ஸ்கூட்டரை வச்சு போகிறாங்க. வா, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. அரௌண்ட் 115, 116. வேற லெவலுங்க, வேற லெவல். போட்டு மிரட்டு விட்டிட்டு இருக்காப்புல. லாரி ஏறிட்டாப்புல. வா, ஸ்லோ பண்ணாலும் அந்த இனிஷியல் டார்க்குமாங்கள ஜஸ்ட் சடனாக பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி விடுது. 155cc சும்மா வர சொல்லுங்க. விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க இன்னைக்கு, ஏன்னு தெரியல. வா, இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு மினி பைக்குனே சொல்லலாம். ஸோ நீங்கள் லாங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒரு ஸ்கூட்டரை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணலாம். அந்தளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அண்ட் பவரும் இருக்குங்க. ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்கூட்டர் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ எல்லாம் எடுத்து. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 months கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு எவ்வளோ டாப் எண்ட் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து செம்ம விண்ட் பிளாஸ்ட்டு. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு அல்லது உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் வேணும் இந்த பைக், அதாவது ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேரில் வாங்க, உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசி வாங்கி தரேன். அந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் எவ்வளோ சொல்கிறாருன்னா 1,10,000 சொல்கிறாரு. 1,10,000 பார்த்தீங்கன்னா இந்த பைக் சேல் பண்ணுறாரு. ஸோ உங்கள் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி முடிஞ்ச அளவு வாங்கி தரேன். எதுவும் என்னோடய சைட்லேருந்து குறைக்க முடிஞ்சால் ஓகே வாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பைக் பர்ஃபார்மன்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நட்ரோட்டை என்ன பார்த்துட்டு இருக்கான் இந்த பையன், ரோடை கிராஸ் பண்ணுப்பா. அண்ட் கைஸ் தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக இருங்க. ரோட் சைடும் சரி எங்கேனாலும் சரி, சேஃப்டி முக்கியம் பிகில் லைஃப்பில். வாங்க கைஸ் போவோம். லெட்ஸ் சீ தி டார்க். போவோமா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ இல்லை படுக்க கூட முடியலங்க, அநியாயம். அதுக்குள்ள 90, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 100. அப்பா ஏங்க இவ்வளோ காத்தடிக்குதுங்க. ஸ்டில்னா 170, 150 அசால்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படி பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டர் அடிக்குமோ அதேமாதிரி நம்ம ஸ்கூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டர் அடிக்குது. நான் தான் சொன்னேன்லங்க, கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் போகுது.
அங்கே பாருங்க ஜிம்னி நல்லா இருக்குது கலரு வா அப்படியே அந்த இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் 119 119 120 அவ்வளோதான் கைஸ் போட்டாங்கடா முடிச்சு போட்டாங்கடா இருந்தாலும் ஸ்கூட்டரில் தட்டடிச்சு போவோம் ஒரு ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க திரும்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம பயிலுங்க யாராவது பண்ண வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கார் விளாக்லேயே சொல்லியிருப்பேன் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பேர் திடீர்னு கிராஸ் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி ஹை ஸ்பீட் வெஹிக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கா ஸோ தட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ரியாலிட்டியாக சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ரிலியா இருக்குது. ஸோ அந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ரைடு அதாவது நான் அந்த சைடு போகிறதே கிடையாது. ஸோ கிடச்சதுன்னா ஃபியூச்சரில் நான் போடுறேன். நான் இது எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ அதாவது சேனலில் வந்து இந்த பைக் பற்றி எந்த ரிலேட்டடான வீடியோஸுமே போட்டது கிடையாது. வரட்டாமாமே அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஸோ த்ராட்டில் பண்ணாலே நான் போக வேண்டாம் அப்படிங்குது. அண்ட் ஓகேங்க ஸோ முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிறது 1,10,000 சொல்கிறாருங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பண்ணித்தரோம். ஸோ இது எங்கே இருக்குது வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. பெரம்பலூரில் தான் இருக்குது, அதாவது நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கும் இந்த வண்டி வேணும்னா மறக்காமல் வாங்க. ஸோ வந்து நேரில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் ரைடும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அண்ட் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வரப்போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. இன்றைக்கி என்னமோ தெரிலங்க இவ்வளோ வின் பிளாஸ்ட்டு. அது நம்ம நேரம் மாட்டுக்கு நம்மளே அவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ டிராஃபிக்கு இவ்வளோ வின் பிளாஸ்ட்டு அது என்னமோ தெரியலங்க. எல்லாத்தையும் மீறி தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதாவது மித்தவங்க வாழ்க்கை எப்படின்னு தெரியாது, என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கார் விலாக் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலு. நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோஸ் எதுவுமே எல்லாமே போட முடியும். அது பிடிச்சவங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறீங்க. அதுக்காக ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா சொன்னார், வா மூஞ்ச ஏன் நீ காமிக்கிற, வா மூஞ்ச பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வீடியோ பார்க்குறோமான்னு. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். அதனால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் கார் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. என்னங்க பண்ணுறது, எதை பண்ணாலும் நொட்டம் சொன்னால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். அது அப்படி தாங்க, சில பேர் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம், ஓகே வாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ரோடு பார்த்தீங்களா என்னமா இருக்குன்னு, அப்படியே இப்படி பாம்பு மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்க ஸோ ஓனருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ என்னை நம்பி பார்த்தீங்கன்னா வண்டி கொடுத்தாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா பைக் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா யூட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அண்ட் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்கேலாம் சேஃப் போங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்களா உங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஓகே டாடா பை, அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.